சரியா தெரியல. புத்தாண்டுல முருகப்பெருமான் கண் திறந்திருக்கிறார் அப்படின்னும் இதனால இனிமே நடக்கக்கூடியது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் அப்படின்னும் பக்தர்கள் நெகிழ்ச்சியோடு சொல்லும் வகையில் இப்போ ஒரு வீடியோ காட்சி வைரலாக போயிட்டு இருக்குங்க. அதாவது முருகப்பெருமானுடைய சிலை கண் திறந்து பார்த்து மீண்டும் முடியதாக ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இதை பற்றிய இன்னும் வீடியோ காட்சியை நம்ம இதில் தொடர்ந்து பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த முருகப்பெருமான் கண் திறந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் முக்கியமாக ஆண்டினுடைய இறுதி நாள், ஆண்டின் தொடக்கத்தில் இப்படி முருகப்பெருமான் வைரலாயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதாவது இந்த உலகத்தில் அடுத்தது என்னதான் நடக்க போகுது அப்படின்னு நாம் ரொம்பவே ஒரு விழிப்போடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் முருகப்பெருமான் கண் திறந்திருக்கிறார் அப்படின்னும் இதற்கான அர்த்தம் என்ன, இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேசிட்டு வராங்க. இந்த முருகப்பெருமான் சிலை கண் திறந்தது எந்த ஊரில், இதனால் இன்னும் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரியான ஆச்சரியமான தகவல்களை பார்த்துருக்கீங்க, உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு முருகப்பெருமானுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத கடன், இந்த மாதிரிலாம் நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சாதாரணமாக ஒரு கடவுளினுடைய சிலை கண் திறந்திருக்கு, அதே போல் அந்த சிலையில் சிரிக்கிறது போல் ஒரு உருவம் தெரியுது, அந்த சிலையில் நான் இப்படியான ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய இடங்களில் நாம் இன்றைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா அது ஆன்மீகம் தாங்க, கோவில்களில் தாங்க. கோவில்களில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மிக பெரும் சிறப்புகளை கொண்ட கோவில்களில் கூட இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. சரி, நாம் இப்போ அந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு வரலாம். சரியா தெரியல. நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் முருகப்பெருமானுக்கு அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு, அதாவது கற்சிலையான இந்த முருகப்பெருமானுடைய கண்கள் திறந்தது போல ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோங்க. இதை பார்த்து பக்தர்கள் பரவசம் அடையக்கூடிய காட்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த உலகத்தில் என்ன விஷயம் நடக்குதோ இல்லையோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம காரணமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு, இந்த நேரத்தில் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு மனசார உங்களுக்கு இந்த வருடத்தில் என்ன நடக்கணும், என்ன நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக அந்த முருகனால் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவ்வளவு சொல்லிட்டே இருக்கோம். இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குது, எந்த கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகில் இருக்கக்கூடிய புளியந்தோப்பு பகுதி ஆனந்த விநாயகர் கோவில் ஒன்று அமைஞ்சிருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய பாலமுருகன் சிலை தான் இன்று கண் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிசயம் நடந்திருக்கு. திடீரென இப்படி கண் திறந்தது பக்தர்கள் மத்தியில் ரொம்பவே ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மற்ற நாட்களை காட்டிலும் புத்தாண்டு நடக்கக்கூடிய நாள், அதாவது இன்று புத்தாண்டு என்பதால் காலை முதலே பக்தர்கள் கோவிலுக்கு அதிகமான பேர் படையெடுத்த நிலையில் திடீரென முருகப்பெருமான் கண் திறந்ததாக சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் நிகழ்ச்சியில் அந்த கடவுளை பக்தி பரவசத்தோடு வழிபாடு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக சென்ற நிலையில தான் புத்தாண்டில் முருகப்பெருமான் கண் திறந்து பார்த்து விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு. இந்த புத்தாண்டில் கண் திறந்து பார்த்ததால இனிமே அனைத்துமே இந்த உலகுக்கு நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு பக்தர்கள் நல்ல ஒரு நேர்மறையான கமெண்ட்டை சொல்லிட்டு வர்றாங்க. மேலும் அதே நேரத்தில்
பொதுவாக இதுக்கு என்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிற்பிகள் சிலைகளை வடிக்கும்போது கண்களை நல்லா தீட்டி இருந்தால் சில நேரங்களில் அதில் ஒளிப்படும் போது இந்த மாதிரியான பிரகாசமாக கண் திறப்பது போல ஒரு காட்சி இருக்குமா. இது சில பேருடைய கருத்தாக இருக்குது. அதே நேரத்தில் பக்தர்கள் முருகன் சிலை கண் திறந்து விட்டதாக கூறுவது தற்போது அவர்களுடைய நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அப்படிங்கிற நிலையில் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாகி இப்போது மிக பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக கடவுள் கண் திறந்தாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய விஷயந்தாங்க. ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறத நம்மளால யாராலையும் சொல்ல முடியாது. ஆனாலும் பக்தர்களிடையே இது ஒரு அந்த நேரத்தில் மிக பெரும் ஒரு எனர்ஜியை கொடுக்குது, மிக பெரும் ஒரு நன்மை தான் அப்படின்னு கூட சொல்லலாங்க. குறிப்பிட்டு இது போன்று கடவுளுடைய சிலை கண் திறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் பக்தர்கள் மனம் உருகி வேண்டிக் கொள்கிறாங்க. கண்டிப்பாக அந்த உயிருடனே கடவுள் வந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே ஏற்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான காட்சிகளை உங்களுடைய கண்களால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படி முருகப்பெருமான் கோவிலில் முருகன் கண் திறந்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏராளமான கோவில்கள் இருக்குது. இருந்தாலும் 6 படை வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரும் சிறப்பு. அதிலும் முக்கியமாக புத்தாண்டு புது வருடம் தொடங்கியிருக்கக்கூடிய இன்று ஏராளமான பக்தர்கள் கூடி முருகப்பெருமானை தரிசனம் செய்துட்டு வராங்க. இது நிறைய பக்தர்கள் திருச்செந்தூருக்கு சென்று வழிபாடு செய்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமான் பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மண்ணில் முருகன் குறிஞ்சி நில கடவுள் அப்படின்னும், செந்நிற மேனியான் என்றும், சேவர் கொடியான் என்றும், சூரியனுக்கு ஒப்பானவன் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த விளக்கங்களை எல்லாம் விளக்கக்கூடிய வகையில் நம்ம தமிழகத்தில் ஏராளமான கோவில்கள் முருகப்பெருமானுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக முருகப்பெருமானுக்கு முருகன் என்றால் அழகன் என்று பொருள் சொல்லுவோம். ஓம் என்ற பிரணவத்தினுடைய வடிவமாக நிற்கக்கூடிய கடவுள் தான் முருகன். தர்மத்தை நிலைநாட்ட வடிவம் கொண்டவர் தான் முருகன். முருகன் அளித்த 6 பகைவர்கள் ஆணவம், கண்மம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் போன்றவர்களை அளித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் முருகனை பூஜிக்க சிறப்பான தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 படை வீடுகள்னு பார்த்தோம். முருகனை இந்த 6 படை வீடுகளுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் இந்த 6 படை வீடுகள்லையும் வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. முருகனை பூஜிப்பதால் சிறப்பு பெற்ற தலங்கள் மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவிடைக்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுக்கு ஒரு சிறப்பான கோயில் இருக்குது. இந்த முருகப்பெருமானுக்கு பின்புறம் சிவலிங்கம் ஒன்று இருக்கும். அதாவது குராமரத்தடியில் முருகன் பூஜித்தது, அதுபோல் திருவேற்காட்டில் வேலமரத்தடியில் முருகன் பூஜித்த சிவலிங்கம் முருகப்பெருமானுக்கு முன்புறமாக இருக்கும். இவையெல்லாம் நமக்கு பெரும் சிறப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நிறைய கோவில்கள் இந்த 6 படை வீடுகள் மட்டும்தான் பழமையானது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நமக்கு தெரியாத எத்தனையோ முருகன் கோவில்கள் இருக்குது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குன்றின் மீது அமர்ந்த முருகன் மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான கோவில்கள் இருக்குது. பிரபலமடைந்த கோவில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதிதாக பிரபலமடைந்து வரக்கூடிய கோவில்கள் நிறைய இருக்குது. ஆனால் நாம் இப்போது முருகன் கண் திறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் கூட அவ்வளவு பிரபலம் அடைந்த கோவில் கிடையாது. ஆனாலும் இப்படி கண் திறந்த காட்சியானது நமக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் தற்போது இப்போ அந்த கோவில் பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வகையில் இருக்கும். சமீபத்தில் தான் அம்மன் கோவிலில் அம்மன் கண் திறந்தார் அப்படிங்கிற காட்சியை நம்மளுடைய சேனல்லையே நம்ம பார்த்தோம். அதே போல் சமீபத்தில் வடபழனியில் இப்படி தான் அழகான அலங்காரம் செய்யப்பட்ட முருகப்பெருமானுடைய கண்கள் இப்படி திறந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி ரொம்ப வைரலாச்சு. இப்படி அடிக்கடி இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம சமீபத்தில் பார்த்துட்டு வர்றோம் அப்படிங்கிறதே ஒரு பெரும் சிறப்பு தான். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. ஆனாலும் இது போன்ற காட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமான் கண் திறந்து பார்த்தார். அதுவும் புத்த ஆண்டில் முருகப்பெருமான் கண் திறந்த காட்சியானது மிகவும் நல்ல ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இது பக்தர்களிடையே பெரும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ காட்சியை நாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.